ராமநாதபுரம் சிகல்ராஜா வீதி வண்டிக்கார தெரு இணைப்பு சந்தையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பஞ்சமுக கணபதி, அருள்மிகு ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர், அருள்மிகு ஸ்ரீ உஜ்ஜயினி மாகாளியம்மன் 32ஆம் ஆண்டு ஆடி திருவிழாவை முன்னிட்டு கோ பூஜை விமர்சையாக நடைபெற்றன. அம்மன் ஆலயங்களிலும் இந்து ஆன்மீக மரபில் கோ பூஜை, பசு வழிபாடு என்பது மிகவும் சிறப்பான, மங்களகரமான மற்றும் சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டு முறையாகும். இந்து தர்மத்தின்படி பசுமாடு வெறும் விலங்காக பார்க்கப்படாமல் 30 முக்கோடி தேவர்களும் சகல தெய்வங்களும் வாசம் செய்யும் ஸ்ரீ மகாலட்சுமியின் வடிவாக கருதப்படுகிறது. பசுவின் பின்புறத்தில் ஸ்ரீ மகாலட்சுமியும், முகத்தில் பிரம்மாவும், கொம்புகளில் சிவனும் விஷ்ணுவும், உடலின் பிற பகுதிகளில் பல தேவதைகளும் உரைகின்றனர். காமாட்சி, மீனாட்சி, துர்கை போன்ற அம்மன் வடிவங்கள் அகில உலகத்தையும் காக்கும் தாயாக விளங்குவதால் தாய்மையின் உருவமான பசுவை வழிபடுவது அம்மனையே நேரடியாக வழிபடுவதற்கு சமமாகும். ஆலயங்களில் வழக்கமாக அதிகாலை நேரத்திலோ, பிரம்ம முகூர்த்தம் அல்லது சிறப்பு வழிபாடுகளின் போதோ கோ பூஜை நடத்தப்படும். பசுவையும் அதன் கன்றையும் நன்றாக குளிப்பாட்டி தூய்மைப்படுத்தி பசுவின் கொம்புகளுக்கு வண்ணம் பூசி சந்தனம், குங்குமம் இட்டு மாலை அணிவித்து அலங்கரிப்பர். பசுவின் நெற்றி, கொம்பு, முதுகு மற்றும் பின்புறம் லட்சுமி வாசம் செய்யும் இடம் ஆகியவற்றில் சந்தனம், குங்குமம் வைத்து மலர்கள் தூவி அர்ச்சனை செய்வர். பசுவிற்கு அகத்திக்கீரை, வாழைப்பழம், வெல்லம், பச்சரிசி மற்றும் தீவனங்களை உணவாக வழங்குவர். பசுவிற்கு தூப தீபாராதனை காட்டி அதை 3 முறை வலம் வந்து வணங்குவர். பசுவின் பின்புறத்தை தொட்டு வணங்கி ஆசை பெறுவது சிறப்பு. தெரிந்தும் தெரியாமலும் செய்த முன்ஜென்ம பாவங்கள் மற்றும் பித்ரு தோஷங்கள் நீங்கும். செல்வ வளம், அஷ்ட ஐஸ்வர்யம், வீடுகளில் மகாலட்சுமியின் அருளால் செல்வம், தானியம் மற்றும் நன்மைகள் பெருகும். குடும்பத்தில் உள்ள தடைகள், எதிர்மறை ஆற்றல்கள் மறைந்து சுபகாரியங்கள் கைகூடும். ஆரோக்கியம் மேம்படும், மன அமைதியும் கிடைக்கும். திருவிழாக்கள் மற்றும் நவராத்திரி நாட்களில் கோ பூஜை செய்வது பல மடங்கு புண்ணியத்தை தரும். தமிழ் புத்தாண்டு, ஆடிவெள்ளி, தைப்பொங்கல் போன்ற நாட்களிலும் நடத்தப்படும். கோவில்களில் நடைபெறும் கோ பூஜையில் கலந்து கொள்வதோ அல்லது பசுவிற்கு அகத்திக்கீரை மற்றும் பழங்கள் வாங்கி தருவதோ கூட அம்மனின் பூரண அருளை பெற்றுத்தரும். இவ்விழா ஏற்பாட்டினை விழா குழுவினர் செய்து வருகின்றனர். मातृरूपेण संस्थिता